ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ராயராஸ் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் வ்ளாகில் அருமையான அட்டகாசமான ஒரு காளான் பிரியாணி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஆயிலும் கீயும் நான் கலந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஒரு 2 வெங்காயம் போல் நான் ஸ்லைஸ்டாக நறுக்கியிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா பிங்கிஷாக வதங்கணும். அப்போ தான் நம்ம அந்த பிரியாணிக்கு நல்லா அந்த கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்கப்புறமா நான் எப்போது பிரியாணி பண்ணாலும் நான் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி தனியாக வச்சுருவேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி, பச்சை மிளகா, தயிர், அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம தயிரோடு நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன் இல்லையா, அப்புறம் அது கூடவே கொத்தமல்லி, புதினா, சில்லி பவுடர், கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி முடித்தோடனே இந்த கலவையை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று சேர நம்ம இது வதங்கி வரணும். நல்லா அந்த தக்காளிலாம் மசிகிற அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறமா நான் காளானை க்ளீன் பண்ணி வச்ச காளானை ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே தண்ணி அளந்து நான் வச்சுட்டேன். ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சால்ட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதை ஒன்று சேர நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம டாப்பிங்க்காக நம்ம புதினா இலையை மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் இதை லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன்னா நல்லா உதிரியான காளான் பிரியாணி அட்டகாசமான சுவையில் ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்னோடய வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வ்ளாக் முடியுது. இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வ்ளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.